திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய இழுபறி நெருக்கடி சவால் அப்படின்னு சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்கிறதுல தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட்டுக்கு தொகுதிகளை ஒதுக்குறதுல ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு சமாதானமான ஒரு சூழல் ஏற்படலை. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் இல்லை சரி செய்யப்படுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது திமுக கூட்டணியில் திமுகவுக்கு இருந்த மிகப்பெரிய சவால்னா அது காங்கிரஸ் சமாதானப்படுத்துறது தான். ஆட்சியில் பங்கு கூடுதல் தொகுதிகள் அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமாக முன் வச்சு காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொது வழியில் பேசிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை பேசி சரி பண்ணாலும் கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. கூடுதலாக ராஜ்யசபா சீட்டு வேணும்னு சொல்லியும் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதற்கான விஷயத்தை முன் வச்சு அதை சாத்தியப்படுத்தினாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தாவேக்காவை ஒரு மாற்று சக்தியாக முன் வச்சு, அதாவது திமுக இல்லைன்னா நாங்கள் தாவேக்காவை பரிசீலிக்கிற நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினதாக நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தில் காங்கிரஸ் சமாதானமாகி அவங்களுக்கு போன முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட 3 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட கூட்டணி முடிகிற அளவுக்கே போச்சு. அந்த விஷயத்தை இருதரப்பும் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த பிரச்சனை, பிரதான பிரச்சனையாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பேசி சமாதானப்படுத்துறது தான். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதிகள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது போன முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, இந்த முறை அதை விட கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ கூட்டணியில் அதிக கட்சிகள் வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் விட்டு கொடுக்கணும், நாங்களும் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியோட தலைமை திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தாச்சு. அதே மாதிரி தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகள், அதாவது 10 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஏன் குறைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் பொது வெளியிலேயே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மார்க்சிஸ்ட் தொடர்ச்சியாக பிடிவாதமாக பேசிட்டு வராங்க. இது இப்போ இதனால் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்னும் சுமூகமாக தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த ஒரு சூழலை இப்போ அது என்னென்னா, இப்போ மறுபடியும் மார்க்சிஸ்ட் தொகுதிகளை குறைச்சி சரின்னு சொல்ல போகிறாரா, இல்லை கூடுதல் தொகுதிகளை போராடி வாங்க போகிறாரா, இல்லை வேறு விதமாக முடிவு எடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவங்களெல்லாம் தூது விட்டு ஒரு சமாதானப்படுத்துகிற முயற்சியிலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறங்கி இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு போகணும்னு சொல்லி இன்னும் ஓரிரு நாளில் தெரிஞ்சிருந்தால் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கூட்டணியில் விசிகாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது மார்க்சிஸ்ட் தொகுதி பங்கீடு முடிச்சதுக்கப்புறம் தான் விசிக அப்புறம் தேமுதிகவுக்கு கொடுக்குறதா திட்டம். இப்போ மார்க்சிஸ்டே முடியாமல் இருக்குது. அதனால் அடுத்தடுத்த கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதே வேளையில் விசிகாவை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசி சமாதானப்படுத்திட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, தொலைக்காட்சிகள்லையும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, தொகுதிகளை போராடி வாங்க வேண்டிய சூழல் இருக்குது, குறைவான தொகுதிகள் இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், கொள்கை பிடிப்போடு நாங்கள் பயணிக்க வேண்டியது இருக்குது, வழி இருக்குது, ஆனால் இருந்தாலும் நாங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு பயணத்தை தொடர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக என்ன தெரியுது, விசிகக்கு குறைவான தொகுதிகள், அதாவது குறைவான தொகுதிகள்னால் அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவான தொகுதிகள், அவங்க இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்தாங்க, அதை விட குறைவான தொகுதிகள் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படுகிறது.
அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சரி, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி, அவர் பேசுனது மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் தேமுதிகவோட தொகுதி ஒப்பந்தமும் மேற்கொள்ள போகிறாங்க. அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் உறுதியளிக்கப்பட்டு கூட்டணியில் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக தெரியல. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 9 தொகுதி இல்லை 10 தொகுதி அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்படுது. இதற்கிடையில் வந்து கமலஹாசனோட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எந்த சின்னத்தில் நம்ம போட்டியிட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ந்து இழுபறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படலை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் திமுகவுக்கு ஒரு கெடு விதிச்சிருக்காரு. எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும், அப்புறம் அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு மாற்று வழியை யோசிக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை ஒரு தொகுதியில் போட்டிட்டாங்க, இப்போ வந்து கூடுதலாக 2 தொகுதிகள் இல்லை 3 தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் திமுக ஒரு தொகுதி தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருக்கிறாங்க. இதனால் அவரும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ என்னென்னா காங்கிரஸ் மாதிரி அவரும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலான்னா எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கூடுதல் தொகுதிகளை கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸுக்கு அப்புறம் வேல்முருகனும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கூடுதல் நெருக்கடி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நிலைமையில் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மாற்று வழி இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க நம்ம கூட்டணியில் இருக்கோம், கொள்கை அளவில் ஒற்றுமையாக இருக்கிறோம், ரொம்ப விஷயத்தை சேர்ந்து பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு மாற்று வழி இல்லை, அதாவது மாற்று சிந்தனையை வந்து நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கல காங்கிரஸ் மாதிரி. ஏன்னா காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் கொடுக்கல. ஆனால் இப்போ வேல்முருகன் அதை வந்து கையில் எடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை வந்து எப்படி திமுக தலைவர், கூட்டணியோட தலைவர் சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. அதாவது முதற்கட்ட பிரச்சனை முடிஞ்சு இப்போ 2வது கட்ட பிரச்சனை சவால்களெல்லாம் எப்படி தலை தூக்கி நிற்குது. இது வந்து என்னென்னா தொகுதிகளில் எண்ணிக்கையை ஒதுக்கீடு செய்கிறதுலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கப்புறம் தான் தொகுதிகளை வந்து அடையாளம் கண்டு அது எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் அதுவும் ஒரு கூடுதல் சவாலாக இருக்கும். ஏன்னா வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் கேட்பாங்க. அது திமுகவோட வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஒரு தொகுதிகளாக இருக்கும். அதையும் கூட கூட்டணிக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கூட்டணியில் மற்ற கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளையும் மற்ற கட்சிகள் கேட்குற ஒரு சூழலும் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து சமாளிக்க போகிறாரு? ஏன்னா இதை விட அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். தேர்தல் தேதி, வேட்புமனு தாக்கலுக்கான தேதி வேறு நெருங்கிட்டே வருது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குது. இந்த மாதிரி சூழலில் எப்படி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் சமாளிக்க போகிறாரு? மறுபடியும் கூட்டணியோட, அதாவது பிரச்சனையோட உச்சத்துக்கு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி சமாளித்து இந்த கூட்டணியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரு கொஞ்சம் மன திருப்தியோடு அரவணைச்சு தேர்தலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது ஒரு சவாலான விஷயம். இந்த சிக்கல் தீர்க்கப்படுமா இல்லாட்டி வேறு திசையில் போகுமா அப்படின்னு சொல்லி இன்னும் வருங்காலங்களில் பார்க்கலாம்.